2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் சிம்மராசி நேயர்களுக்கான பலன்களை தற்போது காணலாம். சிம்ம ராசி என்பது காலபுருஷ ராசி மேஷத்திலிருந்து 5வது ராசியாகும். 5வது ராசி பூர்வ புண்ணியம் மற்றும் போன ஜென்மத்தில் ஒருத்தர் செய்யக்கூடிய பாவ வினைகள் நன்மைகள் அனைத்தும் இந்த பிரிவில் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லக்கூடிய 5ஆம் இடம் என்பது 5ஆம் இடம் தர்மஸ்தானத்தில் முக்கியமான ஒரு அமைப்பாகும். காலபுருஷத்திற்கு மேஷத்திற்கு 5ஆம் இடம் சிம்மமாக வருவதால் சிம்மராசி நேயர்கள் எதற்கும் அஞ்சாத ஒரு துணிவு மிக்கவர்களாகவும் செய்யக்கூடிய காரியங்களை நேருக்கு நேர் நின்று தலைமை பதவி மட்டுமே இவங்க வைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவார்கள் சிம்மராசி நேயர்கள். சிம்மராசிக்காரங்கள் படிக்காட்டியும் அதற்கான ஆளுமை திறன் அவங்களுக்கு இயற்கையாகவே குடிகொண்டிருக்கும். சிங்கம் போன்று ஒரு கர்ச்சனை செய்யக்கூடிய ராசி தான் சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நன்மை தருமா என்றால் கண்டிப்பாக தரும். மேலும் இந்த 2026ஆம் ஆண்டு 3 கிரக பயிற்சிகள் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தற்போது காண்போம். வருகிற மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனி பயிற்சி பிரகாரம் சனி பகவான் சிம்ம ராசிக்கு 7ஆம் இடமான கும்பராசியிலிருந்து 8ஆம் இடம் என்று சொல்கிற மீனராசிக்கு குரு பகவானின் நட்சத்திரமான பூரட்டாதி 4ஆங்காலில் சாரம் பெற்று சனி பகவான் செல்கிறார். அந்த மீனம் என்பது குருவினுடைய இல்லமாகும். மேலும் சிம்ம ராசிக்கு 5ஆம் இடம் என்பது தனுசு. அந்த தனுசின் அதிபதியும் குரு பகவான் தான். எனவே 2 ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் தற்போது சிம்ம ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் வக்கரமாக உள்ளார். அந்த குரு பகவானும் வர மே மாதம் 26ஆம் தேதி வாக்கிய ரீதியாக புனர்பூசம் 4 என்ற தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரம் பெற்று கடக ராசிக்கு உச்சம் பெற்று செல்கிறார். அது சிம்ம ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம். இந்த இரு கோள்களின் பயிற்சி பிரகாரம் பார்க்கும்போது சிம்ம ராசிகளுக்கு நன்மை தீமைகள் என்ற கலந்து நடக்கக்கூடிய அமைப்பு. உடல் ரீதியாக சற்று கவனமாக இருக்க வேண்டும். கடன் கொடுக்குவது வாங்குவதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். புது முயற்சிகளில் ஈடுபடும் போது நன்றாக சிந்தித்து செயல்பட்டு இறங்கினால் காரிய வெற்றி கண்டிப்பாக காண்பார்கள். இவர்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகள் ஒவ்வொரு ஆங்கில மாதமும் எடுத்துக்கொண்டால் 1ஆம் தேதி 19ஆம் தேதி 10ஆம் தேதி என்ற இந்த 3 தேதிகளும் கூட்டு அடிப்படையில் விதி எண் என்று சொல்வார்கள். மாதம் நாள் வருடம் 3ஐயும் கூட்டி வரக்கூடியது விதி எண். அதோடைய ஆதிக்கம் 1 3 9 என்ற அடிப்படையில் இவங்க எந்த காரியம் செஞ்சாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் அடைவார்கள். மேலும் தற்போது 2026 நவம்பர் மாதம் ராகு கேது பயிற்சி நடக்கிறது. சிம்ம ராசியில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடகத்துக்கும் சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்திற்கும் பயிற்சி அடையக்கூடிய ராகு கேது பயிற்சி நவம்பர் மாதம் வருகிறது 2026. ஜென்ம கேதுவனுடைய அமைப்பு விலகி 6ஆம் இடத்தில் ராகு வருவதால் மிக உன்னதமான பலன்களை சிம்மராசி நேயர்கள் பெறுவார்கள். இதுவரை இருந்து வந்த இடையூறுகள் கடன் தொல்லைகள் தேவையில்லாத வீண் விவாதங்கள் அனைத்தும் நவம்பருக்கு மேல் விலை ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். பொதுவாக இந்த 2026ஆம் ஆண்டு சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு வளங்குளிக்கும் ஆண்டாக இருக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தால் நிச்சயம் முன்னேற்றத்தை காண்பார்கள். வியாழந்தோறும் தட்சிணாமூர்த்திக்கு சென்று ஒரு எலுமிச்சம்பழம் வைத்து அர்ச்சனை செய்து வேண்டி அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டில் கொண்டாந்து கல்லாப்பட்டில் வைக்கவும். மறுவாரம் வியாழக்கிழமை வரும்போது அதை ஓடும் தண்ணீரோ கிணற்றிலோ போட்டுவிட்டு மறுபடியும் போய் தட்சிணாமூர்த்தி எலுமிச்சம்பழத்தை வச்சு பிரார்த்தனை செய்து கொள்ளவும் கண்டிப்பாக நல்ல முன்னேற்ற பலன்கள் ஏற்படும். வாழ்க வளமுடன்.